ஒரு நாள் நான் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் என்னுடன் வேலை பார்க்கும் ஒரு சகோதரி என்னிடம் அவளைப் பற்றி சில விஷயங்களைச் சொன்னாள். ஐயோ பாவம்! அவள் சொன்னதை கேட்டு நான் மிகவும் வேதனைப்பட்டேன். அப்படி என்ன அந்த சகோதரி என்னிடம் சொன்னாள்? வாங்க, சம்பவத்துக்குள்ள போகலாம். அந்த சகோதரி என்னிடம் என்ன சொன்னாள் என்றால், அக்கா, எனக்கு திருமணமாகி 20 நாட்களாகிறது. எனக்கு வயது 28. என் கணவர் என்னை மிகவும் நன்றாக பார்த்து கொள்கிறார். திருமணமான உடனே நாங்கள் தனி குடித்தனம் சென்று விட்டோம். குடும்பத்தார்களால் எந்த கவலையும் இல்லை. நாங்கள் தனியாகத்தான் இருக்கிறோம். ஆனால் அக்கா, எங்கள் இருவருக்கும், அதாவது கணவன் மனைவிக்கு இடையில் நடக்கும் விஷயம் மட்டும் நடக்கவில்லை. அவரின் பிரச்சனை என்னவாக இருக்கும் என்று நினைக்கும் போதே என் தலையை பிச்சு போட்டுடலாமுன்னு தோணுது அக்கா. அது என்னவாக இருக்கும்? நான் ஏதாவது தவறு செய்தேனா? நான் அதை எப்படி என் கணவரிடம் கேட்பது? சொல்லுங்க அக்கா. எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்குது. அக்கா, நான் ஒன்று உங்களிடம் சொல்லவே இல்லை பாருங்களேன். எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டேன், ஆனால் இதை மறைத்து விட்டேன் பாருங்களேன் அக்கா. எனக்கு இது 2வது திருமணம் என்று சொல்லி, அக்கா, இதை யாரிடமும் சொல்லாதீர்கள். அலுவலகத்தில் ஏற்கனவே கண்ணும் மூக்கும் வச்சு பேசுவாங்க. பிறகு இந்த விஷயம் தெரிந்தால் அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாள். அந்த சகோதரிக்கு நான் ஒன்று சொல்கிறேன். சகோதரியே, உங்களுக்கு இது 2வது திருமணம், சரி. ஆனால் அவருக்கு 1வதா 2வதா என நீங்கள் என்னிடம் சொல்லவில்லையே. இருந்தாலும் சகோதரி, நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் 2வது கணவருக்கு 1வது திருமணம் என்றால் பதட்டம் அதிகமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இருவருக்கும் முதல் திருமணம் என்றால் சிலருக்கு 2 மாதம் வரை ஒன்றுமே நடக்காத தம்பதிகள் கூட இருக்கிறார்கள். இதில் நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆணுடன் குடும்பம் நடத்தி இருக்கீங்க. உங்கள் முதல் கணவரை 2வது கணவரிடம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒப்பிட்டு பார்த்து தாழ்வு மனப்பான்மையுடன் இருக்கலாம். ஆனால் சகோதரி, நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்கள் 2வது கணவரிடம் போய் நீங்கள் இப்படி பேசுங்கள். எனக்கு எல்லாமே இனி நீங்கள்தான். வாழ்வோ சாவோ இனி உங்களோடுதான். என் ஆயுள் முடியும் வரை உங்களோடுதான் இருப்பேன். உங்களுக்கு ஒரு உற்ற துணையாய் இருப்பேன் என்று அவருக்கு தன்னம்பிக்கையான வார்த்தைகளை வாக்களியுங்கள். உங்கள் 2வது கணவரிடம் சில குறைகள் தெரிந்தாலும் பெரிதும் பொருட்படுத்தாமல் முதல் கணவருடன் 2வது கணவரை ஒப்பிட்டு பேசாமல் இருங்கள். மிகவும் சந்தோஷமாக இருங்கள். உங்கள் கணவர் உங்களோடு
அன்போடும் அக்கறையோடும் இருக்கிறார் என்றபோது நீங்கள் கவலைப்பட ஒன்றுமில்லை. அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கள். அன்பாக பேசுங்கள். வெளியில் உங்கள் கணவரை கூப்பிட்டு செல்லுங்கள். அலுவலகத்தில் இருந்து இருவரும் வீட்டுக்கு வந்தவுடன் உங்களுக்கு டயர்டாக இருந்தால் சிறிது நேரம் அவருக்கென்று நேரத்தை செலவிடுங்கள். அவருக்கு பிடித்த உணவுகளை சமைத்து கொடுங்கள். அவர் உங்களை பாராட்டாவிட்டாலும் பரவாயில்லை. அதையெல்லாம் பொருட்படுத்தாதீர்கள். எல்லாம் தானாக சரியாகிவிடும் சகோதரி. இனி இதை பற்றி கவலைப்படாதீர்கள். எல்லாம் கூடிய விரைவில் நடக்க வேண்டிய விஷயம் நன்றாகவே நடக்கும். வாழ்த்துக்கள் சகோதரி.